மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், நமஸ்காரங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபக்கிரகம் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல சுபக்கிரகம். குருனாலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை வரும், பக்தி வரும். காஞ்சி பெரியவர் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு பக்தி வந்துடும். குருமகான் ராகவேந்திர சுவாமி, குருமகான் ஷிரடின் பாபா, எந்த ஒரு மகான் அப்படின்னாலும் மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார், யாராக இருந்தாலுமே ஒரு மகான் அப்படின்னோடனே நமக்கு ஒரு மரியாதை வந்துடும். அந்த வகையில் இந்த குரு பகவான் சுபக்கிரகம் 20/12/2023 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி மேஷ ராசியில் முழு பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா எப்போவுமே கிரகங்கள்லேயே பார்த்திங்களா ஏ டீம் பி டீம் இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு பதிவு அருமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏ டீம் அப்படின்னாலே சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். பி டீம் அப்படின்னாலே சுக்கிரன், புதன், சனி, ராகு. பி டீம் 4 நாள் 8 கிரகம் ஆச்சா. ஒன்று யார்? கேது, நியூட்ரல். ஏன்னா ஆன்மீகம், மோட்சம் எல்லாமே அனுபவத்தை கொடுத்து ஒரு இதை கொடுக்கறது கேது பகவான். ஞானத்தை கொடுக்குறவர் ஞானக்காரகன். அதுக்காகத்தான் விநாயகரை அவரோட தேவதையாக வச்சாங்க. அந்த வகையில் செவ்வாய் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். வக்ர நிவர்த்தி ஆகி வக்ரகதியில் இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். பலமே இல்லைங்கும்போது அந்த கிரகம் என்ன சுபகிரகமாக இருந்தாலும் சரி, அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 20/12/2023 அன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி மேஷராசியில் முழு பலத்தோட அருமையாக சஞ்சாரம் பண்ண போகிறார். தண்ணியாக இது வரைக்கும் கூட ராகு இருந்துட்டு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார். குரு சண்டால யோகம் அதெல்லாம் கொஞ்சம் ஓடிட்டு இருந்தது. இப்போ ராகு விலகிட்டார். குரு பகவான் வக்ர கதியில் இருக்கார். வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். சரி, வக்ர நிவர்த்தி ஆகி எவ்வளவு நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2024 வரைக்கும் இருக்க போகிறார். 30/4/2024 வரைக்கும் இருந்துட்டு முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ணி நற்பலன்களை கொடுக்க போகிறார். 1/5/2024 அன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்கிறது. அந்த வகையில் இந்த குரு பகவான் மேஷராசியில் இருந்துட்டு தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் அருமையாக பார்வையிடப் போகிறார். ஆக நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சில ராசிகளுக்கு பரிகாரங்களின் மூலம் அந்த சிரமம் குறைந்து நற்காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் கிடைக்கும். ஆக இந்த வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மீன ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன். ராசிநாதன் இதுவரைக்கும் இந்த வக்ரகதியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களை போட்டு ஆட்டி வச்சார். கூடவே இந்த ராகு பகவான் ஜால்ராவை போட்டுக்கிட்டு 2 பேரும் அவங்க வேலையை அவங்க நல்லா பார்த்தாங்களே தவிர உங்களை பார்க்க விடலை. கரெக்டாக உங்களை தூங்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. உங்களை எழுப்பலை. அவங்க அழகாக முழிச்சிக்கிட்டு உங்களை தூங்க வச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த வகையில் இந்த ராகு பகவான் கொஞ்சம் வேலைக்கு உங்கள் ராசிக்கு வந்தார் அப்படின்னாலும் பரவாயில்லை, கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாருனாலும் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை கொஞ்சம் குறைச்சார். கரெக்டாக. ஆனால் இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருந்துக்கிட்டு சில பிரச்சனைகள் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த மேகமூட்டங்கிறது மேகமூட்டமாகவே தான் இருந்திருக்கு. கிளியர் ஸ்கை இல்லை. இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த குரு பகவான் உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிறதுனால அவர் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உலா வர்றது ரொம்ப விசேஷம். பலமாக இருக்கார். அதனால் தனவரவு இப்போ எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு வரும். எப்படி வரும்? உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்தில் சரி, நீங்கள் எடுக்கிற சில காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். எந்த தொழில் துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி. அதேமாதிரி உத்தியோகத்தில் தனியார் துறையாக இருக்கட்டும் சரி, அரசாங்கத்துறையாக இருக்கட்டும், யார் வேலை செய்கிறீங்களோ அந்த உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த தன வரவு அருமையாக கிடைக்கும். எப்போது நீங்கள் கொடுத்த கடன்கள்லாம் இப்போ வசூலாகும். அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியம். அதேமாரி வாக்குறுதிகள் அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
குடும்பத்துக்கு தேவையான சில உதவிகளை நீங்கள் செய்வீங்க, முக்கியமான சில திட்டங்களை போடுவீங்க. அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியங்கள் அற்புதமாக உங்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயம் இந்த ராசிநாதன் வக்கர நிவர்த்தியாகி தனது முழு பார்வையையும் உங்களோட 3 இடத்துல கொடுக்க போகிறார். என்ன அப்படின்னா, முதல் 5வது பார்வையாக உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல விழுது. 6ஆம் இடத்துல விழுறதுனாலேயே உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு தனி மரியாதை கிடைக்கும். எடுக்கிற காரியங்களை அருமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அருமையாக செய்வீங்க. சக ஊழியர்கள்லாம் ஓடி ஒளிவாங்க. நீங்கள் அற்புதமாக செயலாற்றி உங்களோட உயர்வுகளை நீங்களே தேடிப்பீங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடன்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக நம்பிடுவீங்க. யார் கேட்டாலும் டக்குன்னு கொடுத்துருவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் கொடுக்கறது விசேஷம். அதுமாதிரி உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். சரி, அடுத்த பார்வையாக தனது 7ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக குறையும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் அப்படியே பிடிச்சிப்பீங்க. அதற்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். சரியா? அடுத்த பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் புனிதமாகிறது. ஏன்னா குருவோட பார்வை பலம் அப்படிங்கும்போதே புனிதம் தான். அது எங்கெங்கே விழுறதோ அங்கங்கே புனிதம். பார்வை பலம் 10ஆம் இடத்துல விழுறதுனால தொழில் ஸ்தானம் பலமாகுது. தொழில் ஸ்தானம் பலமாகுதுங்கிறதுனால சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் அதிக ஈடுபாடு கிடைக்கும். அதிக ஈடுபாட்டை நீங்கள் சுறுசுறுப்பாக பரபரப்பாக செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் குவிய ஆரம்பிக்கும். புதிதாக சில பேர் தொழில் தொடங்கணும், புதிதாக சில பேர் தொழில் தொடங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா தகுந்த அனுபவமிக்க ஆலோசனைகளை கேட்டு அதன் பிறகு தொடங்குங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நிறைய அனுகூலமான வாய்ப்புகளை கொடுப்பார். உத்தியோகத்துலேயும் நீங்கள் உங்களோட பொறுப்புணர்ந்து சிறப்பாக செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உயர்வுகள் உங்களை தேடி வரும். குடும்பத்திலையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது, இப்போவும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தாமல் சந்தோஷமான வாழ்க்கை எதுன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும். சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். ஆக நீங்கள் இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அற்புதமான, ஏன் மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும். அதை நீங்கள் அந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக முன்னேறணும். இது வரைக்கும் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்தது, அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆக போகிறது. அந்த நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறணும். ஆக இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.